லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ரிஷப லக்னமாக வந்து ரிஷப லக்னத்திற்கு நான் லக்னத்தில் குரு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். பொதுவாகவே வந்து ரிஷப லக்னத்திற்கு 8-11 குடையவராக குரு வந்துடுவாருங்க. இந்த 8-11 குடையவராக குரு வரும்பொழுது அவர் திசை வந்தால் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து மாறும் அப்படிங்கிறது. லக்னத்தில் குரு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் 8-11 குடையவராகி 8க்கு 6 மறைவார், 6-8 மறைந்து விடுவார். அப்போ மறையும் போது நல்ல யோகத்தை கொடுத்துருவார். தொழிலாமே அவங்க தொழில் அமைஞ்சிரும். நீங்களே பாருங்கள், ரிஷப லக்னமாகி லக்னத்தில் குரு இருக்கிறாராங்க, அம்சமாக இருக்குங்க. அந்த ரிஷப லக்னமாகி லக்னத்தில் குரு இருந்து குரு திசையும் வந்தது அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்லை. சரிங்க, இப்போ ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு, எனக்கு ரிஷப லக்னம் தாங்க, ஆனால் 5ல் குருங்க, இப்போ திசை வருதுங்க, வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அவருடைய கேள்வி. அவருக்கு பொதுவாக வந்து நான் ஒரு கிரகத்தை வச்சு நான் ரொம்ப சொல்கிறதில்ல, அதையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு கிரகத்தை வச்சு நம்ம முழுசாக சொல்லவும் முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த குரு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அந்த குருவை யார் பார்க்குறா அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக குருவோட யார் இணைஞ்சிருக்கா அதையும் பார்க்கணும். ஆனால் 5ல் குரு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் பார்வைகள் எப்படி இருக்கும் என்னங்கிறதையுமே அவங்க அந்த பிறந்த டேட்டும் கொடுத்து கிரக அமைப்புகள் இருந்தால் தான் இன்னும் கிளியராக சொல்ல முடியும். இருந்தாலும் 5ல் குரு இருந்தால் அவர் 11ஆம் வீட்டை பார்ப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். 11ஆம் வீட்டை பார்ப்பார், 8ஐ பார்க்க மாட்டார். இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு 5ல் குரு இருந்தாருங்க அப்படின்னா அந்த குரு திசை 80% 11ஆம் வீட்டு பலன்களையும் 20% 8ஆம் வீட்டு கெடு பலன்களையும் தான் கொடுக்கும். இதுதாங்க இதில் விஷயம். இப்போது நீங்களே பாருங்கள், லக்னத்திற்கு 5ல் இருந்தால் எந்தெந்த வீட்டை பார்ப்பாருங்க? 9ஆம் வீட்டை பார்ப்பார், 11ஆம் வீட்டை பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். ஆக மொத்தத்தில் இந்த குரு அஷ்டமாதிபதி லாபாதிபதியாக வந்து அவர் 8ஆம் வீட்டை பார்க்காமல் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் லக்னத்தையும் பார்ப்பார். அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேமிலியில் பிறந்திருந்தால் கூட இவங்களோட தன்னோட சுய முயற்சினால் மேலே வரக்கூடிய ஒரு யோகமான அமைப்பை இந்த குரு கொடுக்குங்க. எப்போவுமே லக்னத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு நல்ல யோக அமைப்பு தான். இந்த இடத்துல அஷ்டமாதிபதி ஆச்சேங்க, இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமத்தை பார்த்தால்தான் பிரச்சனை. அது முக்கியமான பாயிண்ட்டு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டம வீட்டை பார்த்தால் தான் பிரச்சனை. அவர் அஷ்டம வீட்டை பார்க்குறாருங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது அவ்வளவு தெளிவாக. இப்போது ரிஷப லக்னம் 2ல் குரு இருக்கிறாருங்க. 2ல் குரு இருந்தால் 2ஆம் வீட்டை கெடுத்துருவார், 8ஆம் வீடு மட்டும் சுபத்துவமாகும். நோய் சம்மந்தப்பட்டது அவ்வளோ சீக்கிரம் இருக்காது, ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் மற்ற எல்லாத்தையும் கெடுத்துருவார். இதுதான் விஷயம். 2ல் குரு இருக்கிறாருங்க, 8ஆம் வீட்டை நேராக பார்ப்பாங்க, 11ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ள மாட்டார். அதே மாதிரி தான் அதுக்கு நேர் ஆப்போசிட் 5ல் இருக்கிறாருங்க, 11ஆம் வீட்டை பார்ப்பார், 8ஆம் வீட்டை பார்க்க மாட்டார். அப்போ 11ஆம் வீட்டு நற்பலன்கள் 80%, கெடுபலன்கள் 8ஆம் வீட்டு கெடுபலன்களை அவர் தானே தரணும், 20% தருவார். அதே சமயம் அந்த 8ஆம் வீட்டிலையும் ஒரு சுபக்கிரகமாக ஏதோ பார்வையாக இருந்துட்டா அதுவுமே பெரிய கெடுபலனா இருக்காது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கெடுபலனா இருக்காது இல்லைங்க. பாவக்கிரகம் இருக்குதுங்க, 8ல் பாவக்கிரகம் இருக்குங்க. அந்த திசை வரும்போது ஒரு 50% கெடுதல்களை குரு பண்ண வேண்டிய கெடுதல்களை அந்த கிரகம். இதுதான் வித்தியாசம். இப்போது 5ல் குரு இருந்து 11 பார்த்து அவர் திசை நடத்தும் பொழுது இந்த குருவை எந்த வகையிலும் புதன் தொடர்பு கொள்ளாமல் இருந்து விட்டால் பரவாயில்லை. புதனோ சுக்கிரனோ இவங்களோட சேராமல் அவங்க 2 பேரும் தனிச்சிருந்து இந்த குரு மட்டும் 5ல் இருந்துட்டார், கூட கேது சேர்ந்துட்டார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல அமைப்பு. அதுவே சமயம் என்ன ஆகும், 5ல் கன்னியில் குருவும் கேதுவும் இணைந்து 11ஆம் வீட்டில் ராகு இருப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். இல்லைங்க குரு மட்டும் தனியாக இருக்கிறாருங்க, அவர் சொல்கிற மாதிரி குரு மட்டும் தனியாக இருக்கிறார் அப்படின்னாலும் இந்த அமைப்பில் பார்க்கும்போது 80% நன்மைகளைத்தான் செய்வார் குரு, கெடுபடும். அதே சமயம் 5ல் குரு இருப்பதால் குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்பொழுது லேட் ஆகும். வேற ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது லேட் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த குருவை சனி எங்கேயாச்சும் இருந்து பார்த்துட்டாரு அப்படின்னா அது நல்ல அமைப்பு தாங்க. ஏன்னா 9-10 கூடையவர் சனி. சனி குருவை பார்க்கலாம், இந்த இடத்துல பார்க்கலாம். சனி குருவை பார்த்தாருன்னா
இன்னும் யோகா அமைப்புகள் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லைங்க குரு மட்டும் இங்கே தனிச்சு இருந்து திசை நடத்துகிறாரு அப்படின்னா 80% நன்மைகளை தான் தருவார். ஆனால் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கும், லேட் ஆகும், அவ்வளவுதான். அடுத்தபடியாக நம்மளுக்கு வர வேண்டிய சொத்துக்களில் இந்த 8ஆம் அதிபதிங்கிற முறையில் பூர்வ புண்ணியத்திலேருந்து வரக்கூடிய சொத்துக்களில் கொஞ்சம் கெடுதல்களை பண்ணுவார். அதுவும் இந்த குரு திசையிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே நம்ம சொல்ல முடியும். ஆனால் 5ல் குரு இருக்கும்போது லக்னத்தை பார்ப்பார், அது ஒரு நல்ல அமைப்பு. 9ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பது நல்லது. அஷ்டம வீட்டை பார்க்காமல் அவர் 9ஆம் வீட்டை பார்ப்பார். அஷ்டம வீட்டை பார்க்கும் பொழுது 9ஆம் வீட்டை பார்க்க மாட்டார், பொதுவான கணக்கே அதுதான். அப்படி பார்க்கும்போது இவர் அஷ்டம வீட்டை பார்க்காதப்போ இந்த 9ஆம் வீட்டை பார்க்கறது நல்ல அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக 11ஆம் வீட்டை தான் வீட்டை பார்க்கும்போது அம்சமான அமைப்புங்க. அது நல்ல லாபஸ்தானத்தை பார்க்குறது, தொழில் முன்னேற்றங்கள் இதெல்லாம் நல்லா கொடுக்கும். அதனால் அதை நம்ம பார்த்து யோசிக்க வேண்டியது இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக இந்த குரு லக்னத்தை பார்ப்பது அதுவும் நல்ல அமைப்புங்க. அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நோய் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. நல்ல ஆயுளை கொடுக்கக்கூடியது லக்னத்தை குரு பார்ப்பது. அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைங்க அவர் 4ல் இருந்துட்டாருங்க அப்படின்னா சிம்மத்தில் இருப்பார். சிம்மத்தில் இருந்தால் 8ஆம் வீட்டை பார்ப்பார். அது அவ்வளோ தெளிவு இல்லை. அதுக்காக தான் இந்த வார்த்தையை சேர்த்தேன். 4ல் குரு இருந்தால் எப்படி வருங்கிறத சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அவர் 5ல் சொல்லியிருக்காரு, 4ல் இருந்தால் அப்படியே மாறுதில்ல. அவர் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டிய 11ஆம் வீட்டுக்கு 6ல் மறைகிறார். அப்போது அது நல்ல அமைப்பை தராது. அப்போ 5ல் இருப்பது நல்லது. குழந்தை பாக்கியம் மட்டும் லேட்டாகும், பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனை வரும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.